அப்படிதான் வேலைக்காரன்னா என்ன வேலை செய்வா? வாடானா வருவா, வாடானா போவா. வீடு வேணா வாங்கிடுவா, ஆட்டு வாங்கிடுவா. உக்காண்டா கை விடுவான். சொல்வேன் ஓடுவேன் சரி, நீ வாங்கின சொன்னா வாங்கின சரி, ஆட்டு வாங்கின சொன்னா வாங்கின சரி. உக்காந்து அதெல்லாம் மாட நான் வந்திருப்பது எந்த இடம்? வந்துடாமே உனக்கு சாம்பார் சாதம் போட்டிருந்தா மூளை வேலை செய்யும். ஆட்டுக்கறியா போட்டாங்க சாப்பிட்டு போறியா? வந்திருப்பது சத்தியோகம் சாமாதிரம் என்று சொல்லக்கூடிய நான் வேதனை வைத்துக் கொண்டு உலக மக்கள் அனைவரை படைக்கக்கூடியவன். எங்களுக்கு நான் சுத்தி பாடுறான், சுத்தி பாருமா பாரு. ஒண்ணு இல்ல, சுத்தி பா சொன்ன சுத்தி பாத்துட்டு சுத்தி பாடுறா. விளையாட்டு போட்டாங்க. அவன் எங்க இருக்கிறான்? சுத்தி பாடுறான். சாமியா உழுகுறான் இல்ல அதக்குறான் உள்ள நான் வந்திருப்பதா கூறிவிட்டு வா ரமேஷ். அரே நம்ம பேச்சுக்கு மதி போட மாட்டேன். சரி இது நாங்க போலாம். குருமா ஏன்னா உன் பல்லுக்கு மசியா கம்பீரமாக கம்பீரமாக பிரமாவா அதோ நிற்கிறான் அவையாரு ஆளை பார்க்க சொல்ல தெரியும். அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. பண்டாசூர் ஒரு சிறப்பு இருக்கு. கையை ரெண்டு கையை தூக்க சொல்லு. எதுல சாவறாங்களோ இதுல செத்து போவாங்க. அப்படிதான் வேலைக்காரன்னா என்ன வேலை செய்வா? வாடானா வருவா, வாடானா போவா. வீடு வேணா வாங்கிடுவா, ஆட்டு வாங்கிடுவா. உக்காண்டா கை விடுவான். சொல்வேன் ஓடுவேன் சரி, நீ வாங்கின சொன்னா வாங்கின சரி, ஆட்டு வாங்கின சொன்னா வாங்கின சரி. உக்காந்து அதெல்லாம் மாட நான் உள்ள உட்காந்து ஆமா விடமாட்டேன். நீங்களா? சத்தியலோகன் ஆடி வந்திருக்கிறாய், என்ன காரணம்? மயிரை போடுங்க. 1000 போடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க அம்மா வடகரியாங்க போட்டு வடகரின்னா என்ன தேடி வந்திருக்கிறது? என்னால் ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா? என் மனதில் ஒரு சந்தேகம், அதை தீர்வு பிறக்காகத்தான் வந்திருக்கிறேன். உன்னுடைய சந்தேகத்தை போக்கிக் கொள்ளவே நீ கேட்கறது நானே கேட்டுறேன். அவன் என்ன பார்த்தா பயப்படுறான். யார் எப்படியாப்பட்ட நான் பாராட்டுகிறேன். நீ போ சாமி, நான் போயிட்டேன். பிரமா நானே தான்ப்பா. நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும். ஆகட்டும். இந்த உலகத்தில சரக்கு பெரியதா சைடிஸ் பெரிய? கரெக்டா கட்டுப்பா.
பார்த்தாலும் சரக்கு சரி சரக்கு சரி மழையா இந்த உலகத்தில் வந்தவள் சக்தியா அல்லது கங்கையா? பட்டாசுரா, இதுதான் உனக்கு சந்தேகமா? உண்மை. உனக்கு மனபலத்தில் என்னப்பா என்னை தேடி வந்து விட்டாய். உனக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்க எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய சந்தேகத்தை அவர்கள் கண்டிப்பாக தீர்த்து வைத்து விடுவார்கள். அம்மா கலைவாணி, காயத்ரி, அன்று இவள் உரைத்து விட்டால் இன்று நீ உரைத்து விடு. உள்ளதை உள்ளபடி ஒளியாமல் உண்மை உரைப்பதற்கு எனக்கு என்ன தயக்கம்? யார் இதை கேட்டது? உலகத்தில் விழுந்தவள் கங்கை தான். மங்கை திறந்தால் கங்கையில் நீராடலாம். கங்கையை திறந்து விட்ட உலகமே அழிந்து சீமாடு வச்சு அடி விழுந்து போதான். அதனால சைட்ல வச்சு கட்டி வந்துக்கிறாங்க சீமாடு. சீம மாடா இது? சீம மாடுனா சீமாடு. சீம மாடா இது? சீம மாடு இல்ல, டெல்லி மாடு. சென மாடு அது. கிராஸ் 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 எப்படி நிக்கிறான் பாரு. செப்போல நிக்கிறான். அது கூட கீழ போடா. வைத்து சாட்டணும்னா இல்ல நீ பீத்து ஓடு. அதிகாரியா அதிகமா நீ மாட்டானா? வடகரி வடகரின்றா. டேய், இவனை சொல்லி தவறில்லை. தப்பு கிடையாது. ஏனென்றால் ஒரு தலைவர் சரியா இருந்தா தொண்டர்கள் சரியா இருப்பாங்க. ஒரு குடும்ப தலைவர் சரியா இருந்தா அந்த குடும்பமே சரியா இருக்கும். நோ ப்ராப்ளம். குடும்ப தலைவர் குடிச்சு விட்டு ஒயின் ஷாப்பே கட்டி விந்து அந்த குடும்பம் உருப்படுமா? உருப்படாது. உருப்படாது. குடும்பம் அவ்வளவுதான். அது போல சொல்றாங்க அவர் பேச்சு உங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுக்க சிரிக்கிறாங்க. இவன் யார்?
படைத்தல், காத்தல், அழித்தல் ஐத்தல் முத்தொழில்கள். அந்த முத்தொழிலுக்கும் 3 மூர்த்திகள். மூர்த்திகள் யார் யார்? படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவன் யார்? சத்திலோ தாழக்கூடிய பிரம்மதேவன் இவன். நானேதான் நானேதான். எனக்கு கோவம் வந்தா நான் திருப்பி எல்லாம் பார்க்க மாட்டேன். மண்டையில போய் சாவுத்தான். கேட்டா பசியில ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான்னு சொல்றாங்க. அவன் பேசுறாங்களா? அவன் பேசுறது நான் பைத்தியக்காரன் லூசு. அவன் பேசும் போது நீ எப்படி பேசுறான்? இல்லைன்ட்டா கட்டா போகும்போது உங்க அம்மாளிச்சு போட்டு பேசுங்கிறான், அவங்க உட்காந்துங்கிறாருங்க. மாலையா? ஆளு உனக்கு ஆணிக்காலையா? டேய், படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவன் யார்? யாருங்க? சத்திலோ தாழக்கூடிய பிரம்மதேவன். பிரபாதேவன் படியலைக்கும் தொழிலை செய்யக்கூடியவன் கைலாயத்தில் வாழக்கூடிய சிவபெருமான் ஈஸ்வராரு. ஆமா. அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய அரிப்பார் நம்மள வைகுந்தவாசன். வைகுந்தாசன். அப்படி மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கிறார்கள், மும்மூர்த்தி வேலை செய்வதற்காக. ஆமாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாரதர், என்னுடைய மகள் இருக்கிறார் நாரதர், அந்த கலக பிரியன் ஜோஜாப்பன் தான் வந்து குடும்பத்தை கட்டி விட்டு குடும்பம். ஏய், ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய அப்படின்னு அவன் சிரசாகப்பட்டது 1000 சுக்குநூறாக யாராருக்கோ சாவு வருது, அவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது அன்று கலகமே கிடைக்கவில்லை. என்ன செய்தான்? இன்று தாய் தந்தை என்று வராமல் தன்னிடத்திலே கலகத்தை துவக்கோடி வந்தார். தந்தையே, இந்த உலகத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் இருக்கிறது. 3 மூர்த்திகள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் தலையை சொன்னவள் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நாரதம் சொன்னான். இதுக்கு இவன் கேட்கறான், அது எப்படின்னு. எப்படி? ஏன்னா படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் தாங்கள் படைக்காவிட்டால் காத்தலுக்கும் அழித்தலுக்கு வேலை உண்டா? வேலை கிடையாது. அப்படி என்று பார்த்தால் படைக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய இந்த பிரம்மதேவனே உலகத்தில் தலை சிறந்து எடுத்து உரைத்தான் நாரதன். ஆனவன் கலைக்கிறது. என்ன செய்தான்? வைகுந்தத்தை நோய்க்கு ஓடுறான். வைகுந்தம். ஆமாம். வைகுந்த வாசனத்தில் முறையிட்டான். இந்த மும்மூர்த்திக்கெல்லாம் முதல்வர்த்தி நான் என்று இருவரைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏன்னா 2 வீட்டுக்கு சாண்டா ஒரு தீர்வு சொல்றதுக்கு ஒரு தலைவர் வந்திருப்பாங்க. அது போல இருவரும் என்ன செய்கிறார்கள்? கைலாயத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். கைலாயம் இவாச்சலம் அந்த ஈஸ்வரனை காண்பதற்காக. அந்த நேரத்தில் 4 நாள் இருவரும் போட்டி போட்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் ஈஸ்வரன் என்ன செய்தார்? ஏன் ஜடாபாகத்தையும் பாதத்தையும் எவன் ஒருவன் பார்த்துவிட்டு வருகிறார்களோ அவர்களே மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தியில் எடுத்து உரைத்தான் ஈஸ்வரன். என்ன செய்தான்? இந்த பிரம்மனாகப்பட்டவன் ஜடாபாகத்தை கண்டுவிட்டு வருகிறார் என்று அன்னப்பத்தின் அமர்ந்து ஆகாயவானமாக சென்றார். அந்த வைகுந்த வாசல் வெண்பன்று அவர் எடுத்து அதில் வாதம் சொல்லக்கூடிய பாதத்தை பாக்குறதுக்கு பூமியில் ஒண்ணு போறான். என்ன ஆயிற்று? இவன் செல்ல 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 இந்த ஜடாபாகம் மட்டும் வலது கொண்டே போகிறது. பல யுகங்கள் கடந்தது. பிறகு என்ன ஆயிற்று? அந்த ஜடாபாகத்தை இறக்கக்கூடிய ஜடாபாகத்தை இறக்கக்கூடிய கங்கையாகப்பட்டவள் அந்த கூந்தல் அளவிறக்கக்கூடிய தாழம்பூவை தட்டிவிட அந்த தாழம்பூப்பட்டது அபயம் என்று புலோகத்துறை கூடி வந்தது. இவன் பார்த்தான். ஏ தாழம்பூவே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க, நானோ ஈஸ்வருடைய ஜலாபாகத்தை அலங்கரிக்கக்கூடியவள், கங்கையாகப்பட்டவள் தட்டிவிட நான் தவறிக்கே புலோகத்துறை கொண்டு வந்திருக்கிறேன் என்று எடுத்துரைத்தது தாழம்பூ. அப்படி என்றால் தாழம்பூவே, எனக்கு நீ ஒரு பொய் சாட்சி உரைக்க வேண்டும். பொய் சாட்சி. இயேசுடைய ஜலாபாகத்தை கண்டுவிட்டேன் என்று இயேசுவிடத்தில் கூற வேண்டும் என்று எடுத்து உரைத்தான் பிரம்மதேவன். இவருடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காமல் நான் பொய் சாட்சி கூறுகள் எடுத்து உரைத்தது தாழம்பு. இருவரும் ஓடி வந்தாங்க. என்ன ஆயிற்று? நான் காண்பதற்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்ட உடனே பல யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும். நானே பல யுகங்களாக கடந்து வருகிறேன். இன்றும் இன்னும் பூலோகத்தை பார்க்கலாம் சொல்வது தாழம்பு. பிறகு என்ன ஆயிற்று? இருவரும் என்ன செய்தால் ஈஸ்வரத்தில் ஓடி வந்தார்கள். சுவாமி, உங்கள் ஜலாபாகத்தை நான் கண்டு விட்டேன். இதற்கு யார் சாட்சி என்று கேட்க, இதோ உங்கள் தாழம்பூவை சாட்சி. கொஞ்சம் அலங்கரிக்கக்கூடிய ஜலபாகத்தை அலங்கரிக்கக்கூடிய தாழம்பூவை சாட்சி என்று எடுத்து உரைத்தார் பிரம்மதேவன். சாட்சி உரைத்தது அந்த தாழம்பு. கோபமடைந்தான் ஈசன். அதே பிரம்மா, படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய நீ எப்பேற்பட்ட பொய் வார்த்தை உரைத்தாயோ, இந்த உலகத்தில் தனித்தது ஒரு ஆலயமே இருக்கக்கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். தனியா கோயிலுக்கு உலகத்துல என்ன கோயில்? தனித்தது ஒரு கோவிலே கிடையாது அன்று ஈஸ்வரன் கொடுத்த சாபம். பிறகு என்ன ஆயிற்று? ஏ தாழம்புவே, எப்போது நீ பொய் சாட்சி எடுத்து உரைத்தாயோ இந்த உலகத்தில் எந்த ஒரு சுவன சிக்கலை பயன்படாம போக கிடவது அது மட்டும் கிடையாது. நீ இருக்கக்கூடிய இடத்தில் கொடிய நஞ்சு வருது, நாகம் குடியாற வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். நாகம் அப்பேற்பட்ட சாபத்தை படுத்தவன் கருத்தில் உலகத்தை இழுத்துட்டு வராமல நீ விடையிலே கொடுக்கும் மனம் படைத்த